பைனாமியல் சீரீஸ். பைனாமியல் சீரீஸ் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சீரீஸ் பைனாமியல். ஸோ பைனாமியல் எக்ஸ்பொனென்ஷியல் லாக் அப்படின்னு நமக்கு 3 சீரீஸ் இருக்கு. இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றது அப்படின்னா, பைனாமியல் சீரீஸ்ல நியூமரேட்டர்ல நமக்கு மல்டிபிள் டேர்ம்ஸ் இருக்கும். லைக் p இன்டூ பி பிளஸ் கியூ இன்டூ பி பிளஸ் டூ கியூ, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 இன்டூ 5 இன்டூ 7 இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கும். கீழே ஃபேக்டோரியல் இருக்கும். கீழே வந்து 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 வந்து 3 ஃபேக்டோரியல் அது மாதிரி எழுதலாம். டினாமினேட்டர்ல ஃபேக்டோரியல்ல வந்ததுன்னா அது எய்தர் பைனாமியல் சீரீஸா இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸா இருக்கணும். ஸோ அப்போ ஃபேக்டோரியல்ல வந்த உடனேவே நம்ம 2 டெசிஷனுக்கு வந்துடலாம், எய்தர் பைனாமியல் இல்லைன்னா எக்ஸ்போனென்ஷியல். அடுத்து நீங்க நியூமரேட்டரை போய் செக் பண்ணுங்க. நியூமரேட்டர்ல ஒரே டேர்ம் தான் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ். இல்ல அடுத்தடுத்த டேர்ம் ஏபி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த டேர்ம் போகுதுன்னா அது பைனாமியல் சீரீஸ். ஸோ ஃபேக்டோரியலே இல்லைன்னா அது லாகரிதமிக் சீரீஸ். ஸோ நமக்கு இருக்கிறதே மொத்தம் 3 சீரீஸ் தான். சீரீஸ் கொடுத்துட்டுப்பாங்க, கொஸ்டின்ல சீரீஸ் என்ன சீரீஸ்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ரூவ் தட்டா இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதர்வைஸ் நாம தான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஐடென்டிஃபை பண்றதுக்கான ட்ரிக் என்ன யூஸ் பண்ணலாம்னா, டினாமினேட்டர்ல ஃபேக்டோரியல் இருந்ததுன்னா அது எய்தர் பைனாமியல் இல்லைன்னா அது வந்து எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். லாக்ல இப்படி இருக்காது. ஸோ லாக் வந்து தனி, இது வந்து டினாமினேட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டினாமினேட்டர் ஃபேக்டோரியலோட சேர்ந்து மல்டிபிள் டேர்ம்ஸ், ஸோ மெனி டேர்ம்ஸ் இருந்ததுன்னா, நியூமரேட்டர்ல மெனி டேர்ம் இருந்ததுன்னா அது பைனாமியல், ஒன்லி ஒன் டேர்ம் இருந்ததுன்னா அது எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான மெத்தட் ப்ரொசீஜர் பார்க்கலாம். பைனாமியலுக்கான ப்ரொசீஜர், அப்புறம் பைனாமியல்ல ஒரு 5 to 6 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பைனாமியல் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சீரீஸாக தான் இருக்கும். அது இந்த மாதிரி ஃபுல் சீரீஸாக தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்மேஷனை பாருங்க. இதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். 1 minus x whole power minus p by q அப்படின்றத இது எக்ஸ்பான்ஷன். 2 மார்க்ல கேட்டாங்கன்னா பைனாமியல் சீரீஸ்னு கேட்டாங்கன்னா நீங்க இந்த எக்ஸ்பான்ஷனை எழுதணும். அதோட ஒர்க்கிங் ரூல் என்னன்னா, சீரீஸ் வந்து எப்பயுமே 1ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 பிளஸ் அப்படின்னு இருக்கணும். செகண்ட் டேர்முக்கு வந்து எக்ஸ் பை கியூ ஹோல் பவர் 1 அப்படின்னு இருக்கும், இங்க பவர் 1. அது தேர்ட் டேர்ம் வரும்போது 2 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, கோஎஃபிஷியன்ட் ஷுட் பி சச் தட் நியூமரேட்டர்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்ம்ஸ் வந்து டினாமினேட்டர்ல இருக்கணும். ஸோ வி கேன் சே தட் இஸ் ஃபேக்டர். நியூமரேட்டர்ல இங்க பாருங்க, பி இருக்கு, பி பிளஸ் கியூ 2 ஃபேக்டர் இருக்கு. அப்ப கீழே 1 இன்டூ 2 இருக்கு, பவரும் 2 இருக்கு. அடுத்த டேர்ம் பாருங்க, பி பி பிளஸ் கியூ பி பிளஸ் 2q 3 ஃபேக்டர் இருக்கு. கீழேயும் 1 இன்டூ 2 இன்டூ 3. ஸோ பவரும் 3. ஸோ பவர் எத்தனை இருக்கோ அத்தனை ஃபேக்டர்ஸ் எனக்கு இதுல இருக்கணும். ஸோ இதுதான் அதோட ரூலு. இதுல எது இல்லைனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃபேக்டர் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறமா வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். வேல்யூஸ் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா பி கியூ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நியூமரேட்டர்ல இருந்து பி அண்ட் கியூ கண்டுபிடிப்போம். பின்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், கியூன்றது டிஃபரன்ஸ், எக்ஸ் மட்டும் எக்ஸ் பை கியூ அப்படின்ற ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது 3 கண்டுபிடிச்சிட்டா சம் ஆஃப் த சீரீஸ் தான். ஸோ இந்த சம்ல பாருங்க, இந்த சம்ல எனக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகுது. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 1ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கரெக்ட். அடுத்தது நியூமரேட்டர்ல எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் தான் டினாமினேட்டர்லயும் இருக்கணும்ன்றாங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கீழே ஒரு டேர்ம் இருந்தா மேலேயும் ஒரு டேர்ம், கீழே 2 இருக்கும்போது மேலேயும் 2, கீழே 3 இருக்கும்போது மேலேயும் 3. ஸோ அது பர்ஃபெக்ட். ஆனா எக்ஸ் பை கியூ ஹோல் பவர் 1ன்னு ஒன்று இருக்கா? ஸோ இங்க பாருங்க, இப்படி ஒரு டேர்ம் இருக்குல்ல, அது வந்து அங்க மிஸ் ஆகுது. ஸோ அந்த டேர்முக்காக நான் என்ன பண்றேன், டினாமினேட்டர் பாருங்க எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா எஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் அந்த மல்டிபிள் ஆஃப் 3யை நான் வெளியில எடுத்துடுறேன். ஸோ இப்போ மேலே 1, கீழேயும் நான் 3யை வெளியில எடுத்துட்டேன். அப்போ இங்கேயும் 1 தான் இருக்கும். 3யை வெளியில எடுத்துட்டு அதை 1/3 பவர் 1, ஏன்னா என்னோட ரெண்டாவது டேர்ம் இப்படிதான் இருக்கணும். இதே ஃபார்மேட்ல அடுத்தது பாருங்க, மேலே அப்படியே இருக்கும், கீழே ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே 3 எடுத்துட்டோம். 3 எடுத்துட்டா அது 1,
செகண்ட் டேர்ம்ல 3 எடுத்துட்டா அது வந்து 3 2s are 6. ஸோ 3 எடுத்துட்டா என்ன இருக்கும் 2. ஸோ 3 எடுத்துட்டோம். ஸோ 1/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே இருக்கு. டினாமினேட்டர்ல 3 1s are 3 எடுத்தாச்சு. 3 2s are 6 ஒரு 3 எடுத்தாச்சு. 3 3s are 9 ஸோ ஒரு 3 3 இப்போ எடுத்திருக்கோம். ஸோ 1/3 ஹோல் பவர் 3 அண்ட் ஸோ ஆன். ஸோ இப்போ நம்மளோட பர்ஃபெக்டாக நம்ம சீரீஸ் வந்துருச்சு. இப்போ எங்கேருந்து நம்ம டேர்ம்ஸ் எடுக்கணும்னு பாருங்க. இங்கேருந்து நம்ம PNQ எடுக்கணும். இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் P ஈக்குவல் டு அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன 1. Q ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ்னா 1க்கும் 3க்கும் நடுவில் கேப்பு 2, 3க்கும் 5க்கும் நடுவில் கேப்பு 2. ஸோ என்னோட டிஃப்ரென்ஸ் 2. அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்மளோட x/q அப்படின்னு அர்த்தம். ஸோ x/q ஈக்குவல் டு 1/3. q ஏற்கனவே எனக்கு தெரியும். இங்கே நம்ம q ஈக்குவல் டு 2ன்னு எழுதியிருக்கோமா. அப்போ x/2 ஈக்குவல் டு 1/3. இப்போ x வேணா என்ன பண்ணோம் x ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் மேலே வந்துடும். ஸோ 2/3 மூணுமே கிடச்சிருச்சு. எனக்கு PQX 3 கிடச்சிருச்சுன்னா ஃபார்முலாக்கு போயிடணும். என்னோட ஃபார்முலா என்ன இட் இஸ் 1 மைனஸ் இங்கே இருக்கு நம்ம மேலே இருக்கு பாருங்க 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் P/Q இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது நம்மளோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலாக்கு பேர் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் P/Q. ஸோ 1 மைனஸ் எக்ஸோட இடத்துல 2/3 ஹோல் பவர் மைனஸ் 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 2/3 ஹோல் பவர் மைனஸ் 1/2. 3 மைனஸ் 2ன்றது 1/3 ஹோல் பவர் மைனஸ் 1/2. பவரில் இருக்கிற 1/2 பாசிட்டிவ் ஆகும்னா கீழே இருக்கிற 3 மேலே வந்தால் அது பாசிட்டிவ் ஆயிரும். பவர் 1/2ன்றது ஸ்கொயர் ரூட். ஸோ S ஈக்குவல் டு √3. இப்போ கொஸ்டின் நம்பர் 2ல நமக்கு சீரீஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1ல நமக்கு சீரீஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது, அதனால அதை அப்படியே எடுத்து போட்டுட்டோம். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் எனக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சீரீஸ் ஷுட் கமெண்ட்ஸ் வித் 1 as the first term. ஸோ நம்ம அதுவே இங்கே மிஸ் ஆகுது. 1ன்னு ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னா இல்லை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் நான் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1/10 ப்ளஸ் 1 into 4/10 into 20. கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு 20 30 அண்ட் ஸோ ஆன். 1ன்னு ஸ்டார்ட் ஆகணும். நான் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த கலரில் எழுதுறேன். அப்போ நான் 1ஐ வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். 1ஐ நான் ஆட் பண்ணுறதுனால அதே 1ஐ அப்புறம் சப்ட்ராக்டும் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டில் இருக்கிறது வந்து நான் கொடுத்துருக்கிற 1. ஸோ 1/10 ப்ளஸ் 1/4 10 20 ப்ளஸ் 4 7 10 20 30 அண்ட் ஸோ ஆன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த சீரீஸை க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு ஆட் பண்ணல ஒரு 1, அதனால வெளியில் ஒரு 1ஐ சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ரெட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் அப்படின்றது தான். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இப்போ என் சீரீஸ் கரெக்டாக இருக்கானா பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கு, அடுத்த டேர்ம் 1/10 இருக்கு. ஸோ இப்போ இங்கே எனக்கு டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. செகண்ட் டேர்மில் மேலே ஒரு டேர்ம் கீழே ஒரு டேர்ம், அடுத்து மேலே 2 டேர்ம் கீழே 2 டேர்ம், அடுத்து மேலே 3 டேர்ம் கீழே 3 டேர்ம். பர்ஃபெக்ட். ஆனால் என்ன இல்லை அப்படின்னா x/q இல்லை, அந்த ஹோல் பவர் டேர்ம் இல்லை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் 1 ப்ளஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தெரியுதா. டினாமினேட்டர் ஃபுல்லாக 10 டேபிள்ஸில் இருக்குது. ஸோ 1/1 ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை, 10 நான் எடுத்துட்டேன். ஸோ 1/10 ஹோல் பவர் 1. அடுத்ததில் மேலே அப்படியே இருக்கும், கீழே 10 1s are 10 2s are. ஸோ 2 10 எடுத்துட்டோம். ஸோ 1/10 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 4 7 கீழே 10 1 டைம்ஸ் 10 into 2 டைம்ஸ் 10 into 3 டைம்ஸ் 3 10 எடுத்திருக்கோம். ஸோ 1/10 ஹோல் கியூப் அண்ட் ஸோ ஆன். வெளியில் ஒரு -1 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல அந்த -1. S ஈக்குவல் டு
இப்போ என்னோட சீரீஸ் கரெக்டா இருக்கானா பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நான் எங்கேருந்து எடுக்கணும் என்னோட டேர்மை? லாஸ்ட் டேர்ம்லேருந்து எடுங்க. இந்த 3 டேர்மை எடுத்து அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் என்னோட பி. ஸோ பி ஈக்குவல் டு 1. அதுக்கான டிஃப்ரென்ஸ்னா 1க்கும் 4க்குமான கேப்பு 3. ஸோ கியூ ஈக்குவல் டு 3. அண்ட் அடுத்தது எக்ஸ் பை கியூ அப்படின்றது இந்த டேர்ம். ஸோ எக்ஸ் பை கியூ அப்படின்றது 1/10. Q நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 3. ஸோ எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு 1/10. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3/10. இப்போ எல்லாத்தையும் சம்ல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல இருக்கிறதுக்கு தான் இந்த சம் எல்லாம். வெளியில ஒரு -1 இருக்கு, அதை மறக்கக்கூடாது. ஸோ எஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் p/q. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ இங்க எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3/10 மைனஸ் 1/3. அண்ட் வெளியில ஒரு -1 இருந்ததுல, அந்த -1 இங்க இப்ப எடுத்துட்டு வந்து அழகா ஆட் பண்ணியாச்சு. பக்கத்துல எழுதிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா 10 மைனஸ் 3/10 பவர் மைனஸ் 1/3 மைனஸ் 1. 10 மைனஸ் 3ன்றது 7/10 பவர் மைனஸ் 1/3 மைனஸ் 1. அந்த -1 அப்படியே வந்துட்டே இருக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு இது அப்படியே தலைகீழ எழுதுனா மைனஸ் வந்து எனக்கு என்னவாயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 10/7 இப்போ பவர் 1/3 மைனஸ் 1. இதுதான் நம்மளோட ஆன்சர். சம் த சீரீஸ்ல வந்து கொஷின் கொடுக்கும்போது நமக்கு இப்படி சம் த சீரீஸ் தான் இருக்கும். நாம தான் இதை பைனாமியல், எக்ஸ்பொனென்ஷியல், லாக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம்ல. இப்போ இதுல மேல இது வந்து லாக் இல்ல அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, கீழே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கு. நான் 3 காமனா எடுத்தா இதை என்னால ஃபேக்டோரியல்ல எழுத முடியும். ஸோ லைக் நான் இப்ப எழுதி காட்டுறேன் பாருங்க. எஸ் ஈக்குவல் டு எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்கிறதுனால 3 வந்து நான் காமனா எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் 3 காமனா எடுக்கும் போது 3 1s ஆர் 3 2s ஆர் 6ன்னு வரும். அப்ப 2 3 எடுத்திருக்கோம். ஸோ 1/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்ததுல எடுக்கும்போது 3 1 டைம்ஸ், 3 2 டைம்ஸ், 3 3 டைம்ஸ், 3 3 எடுத்திருக்கோம். ஸோ 1/3 ஹோல் கியூப். நெக்ஸ்ட்ல 1 3 5 3 6 9. அதுல வந்து 3 டேபிள்ஸ்ல எடுக்கும்போது இட் இஸ் 1 2 3 4. அப்ப 1/3 ஹோல் பவர் 4 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இப்ப இதை ஃபேக்டோரியல் எழுதுறதா இருந்தா 1/2 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 3 ஃபேக்டோரியல்னு எழுதலாம். 1/3 ஹோல் கியூப். 3 ஃபேக்டோரியல்னா 3 into 2 into 1. அடுத்தது 4 ஃபேக்டோரியல் into 1/3 ஹோல் பவர் 4. இப்போ இதை நான் ஜெனரலைஸ் பண்ணி எழுதின உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து பைனாமியல் சீரீஸ். ஏன்னா கீழே ஃபேக்டோரியல் வந்து எக்ஸ்பொனென்ஷியல்லையும் வரும். பட் நியூமரேட்டர் பாருங்க, நியூமரேட்டர்ல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. 1 3 5 அப்படின்னு இருக்கு. வெறும் 1 மட்டும் இருக்கு, இல்லை வெறும் 3 மட்டும் இருக்குன்னா நம்ம அப்போ வந்து இதை எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்க்கும்போதே இந்த ஃபார்மேட் வந்து நமக்கு பைனாமியல் சீரீஸ்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. இதுல இப்ப என்னென்ன டேர்ம்ஸ் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப இங்க பவர் 4 லாஸ்ட் டேர்ம்ல இருந்து பார்ப்போம். பவர் 4னா கீழே 4 ஃபேக்டோரியல் ஓகே, பட் மேலேயே எனக்கு எவ்வளவு இருந்திருக்கணும்? 4 டேர்ம்ஸ் இருந்திருக்கணும். பட் மேல எனக்கு 4 டேர்ம்ஸ் இல்ல. இப்ப நான் அந்த 4th டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்றேன். 1 3 கேப் வந்து 2 2 கேப் இருக்கு 5. அப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? 7ஆ இருக்குமா? அப்ப 7ன்றத நான் த்ரூ அவுட்டா எல்லா இடத்துலயும் 7ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கான்னு பாருங்க. லாஸ்ட் டேர்முக்கு அது பர்ஃபெக்டா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி டேர்முக்கு 3க்கு அப்புறம் 7ன்றது 4 டிஃபரன்ஸ் வந்துருது. ஸோ அது மேட்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பார்த்தா 6 டிஃபரன்ஸ் வருது, மேட்ச் ஆகாது. அப்ப 7ன்றது எனக்கு மேட்ச் ஆகல. இட் மீன்ஸ் நாம வந்து ஒரு டேர்ம் நியூமரேட்டர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்வர்ட்ல போகக்கூடாது, பேக்வேர்ட்ல போகணும், ரிவர்ஸ்ல போங்க. 1ஐ விட முன்னாடி இருக்கிற ஒரு வேல்யூவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இப்போ என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னா மல்டிப்ளை பை -1. ஏன்னா 1 3 5 இப்படி பாருங்க, 1 3
5 கேப் 1 அப்ப இதுக்கு முன்னாடி வேல்யூ என்னவா இருக்கும் -1 இருந்திருக்கும் 0 கேப் வச்சு -1 ஸோ மல்டிப்ளை பை -1 ஆன் போத் சைட்ஸ் எது பண்ணாலும் பண்ணும்போது போத் சைட்ஸ் பண்ணணும் இல்லைன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அந்த பேட்டர்ன்ல பண்ணணும் இப்போ நான் -1 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த பக்கம் -s இந்த பக்கம் -1 1 2 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் ஸ்கொயர் நெக்ஸ்ட் டேர்ம்ல -1 1 3 3 ஃபேக்டோரியல் 1/3 கியூப் -1 1 3 5 4 ஃபேக்டோரியல் 1/3 பவர் 4 and so on இப்ப கரெக்டா இருக்கா அப்படின்னா பவர் 4 இருக்கு பவர் 3 இருக்கு பவர் 2 இருக்கு ஸோ பவர் 1க்கான டேர்ம் கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுது ஸோ அந்த பவர் 1க்கான டேர்ம் எழுதிக்கலாமா அதை வந்து நான் ஆட் பண்ண போறேன் பவர் 1க்கான டேர்மை ஆட் பண்ண போறேன் ஸோ ஆட் பண்ணும்போதே என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்டும் பண்ண போறோம் ஸோ -s ஈக்குவல் டு நான் ஆட் பண்றேன் அப்படின்றதுனால ஹைலைட் பண்றதுக்காக இந்த கலர்ல எழுதுறேன் பவர் 1ன்னா ஒரு டேர்ம் தான் இருக்கும் ஸோ மேல -1 கீழே 1 ஃபேக்டோரியல் இது வெறும் 1/3 இருக்கும் இதுதான் பவர் 1க்கான டேர்ம் பிளஸ் -1 1 2 ஃபேக்டோரியல் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருந்தது தான் -1 1 3 3 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் கியூப் நான் வந்து and so on யூஸ் பண்றேன் ஏன்னா எனக்கு சீரீஸ் நிறைய எழுத முடியாதுல இடம் பத்தாது விசிபிலிட்டிக்காக இந்த டேர்மோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் and so on போட்டேன் இப்போ நான் ஆட் பண்ண டேர்மை வெளியில சப்ட்ராக்ட் பண்றேன் உள்ள நான் பண்ணது ஆட் பண்ணும்போது நியூமரேட்டரோட டேர்ம் -1ல இருந்துச்சு அதனால அதை -1ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் பண்றது சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கான டேலி பண்றேன் -1 by 1 ஃபேக்டோரியல் 1/3 வெளியில சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு ஓகே இப்ப நெக்ஸ்ட் இப்ப கரெக்டா இருக்கான்னு பாருங்க சீரீஸ் அந்த பிராக்கெட் பிளாக் பிராக்கெட்ல இருக்கிறது கரெக்டா இருக்கானா இல்ல ஏன்னா என்னோட சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் 1+ ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அதையும் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம் ஸோ -s ஈக்குவல் டு அதுக்கு ஐ எம் கோயிங் வித் அனதர் கலர் ஸோ 1 பிளஸ் ஏற்கனவே இருந்தது அப்படியே எழுதிக்கிறேன் -1 by 1 ஃபேக்டோரியல் 1/3 பிளஸ் -1 1 2 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் ஸ்கொயர் -1 1 3 3 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் கியூப் and so on இப்போ சீரீஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நான் ஏற்கனவே எழுதுனதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாத்திக்கிறேன் 1/1 ஃபேக்டோரியல்ன்றது 1 இன்ட்டு 1/3 அண்ட் இங்க ஆட் பண்ண 1க்கான -1 வெளியில எழுதியிருக்கேன் ஒன்னு ஆட் பண்ணா ஒன்னு சப்ட்ராக்ட் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணா டிவைட் பண்ணணும் ரெண்டு பக்கமும் பண்ணணும் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் மேத்ஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்ப பிராக்கெட் குள்ள இருக்கிறதா என்னோட சீரீஸ் அதுல இதுதான் PQ டேர்ம் எல்லாம் எடுக்க போறோம் ஸோ PQ டேர்ம்ஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கணும் எப்பயுமே இந்த லாஸ்ட் டேர்ம்ல இருந்து எடுத்துப்போம் இதுல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நம்மளோட P வேல்யூ ஸோ P ஈக்குவல் டு -1 Q ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் வந்து 2 அண்ட் x/q ஓட பிளேஸ்ல 1/3 இருக்கு அண்ட் q ஓட வேல்யூ தெரியும் ஸோ x/2 ஈக்குவல் டு 1/3 அப்ப x ஈக்குவல் டு 2/3 இப்போ இதை எல்லாத்தையும் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம் -s ஈக்குவல் டு 1 - x ஹோல் பவர் -p/q 1 மைனஸ் x ஓட வேல்யூ 2/3 பவர்ல -1/2 ஏன்னா பவர்ல இருக்கிற மைனஸ் என்னோட p வேல்யூவும் -1 ஸோ -1/2 அண்ட் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற டேர்மை இங்க வெளியில எழுதுறேன் 1 × 1/3ன்றது 1/3 -1 சீரீஸ் வந்து அந்த பிராக்கெட்குள்ள இருந்தது மட்டும்தான் 1 - 2/3ன்றது 3 - 2ன்றது 1 ஸோ 1/3 பவர்ல மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் 1/3 - 1ன்றது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 1 - 3/3 ஸோ இட் இஸ் -2/3 இங்க வந்து -2/3 பவர் 1/2 ஸ்கொயர் ரூட்னு எழுதலாம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3 -2/3 இது வந்து -s
இந்த மைனஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த பக்கம் நெகட்டிவாக இருக்கிறது இப்போ எனக்கு பாசிட்டிவ் ஆயிரும், பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து 2/3 மைனஸ் ரூட் ஆஃப் 1/3. சம் டு இன்ஃபினிட்டி இந்த சீரீஸில் 4th ப்ராப்ளமில் என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பைனாமியல் சீரீஸ்ன்றது நமக்கு பார்த்த உடனே விசிபிளாகவே தெரியும். ஏன்னா கீழேயும் மல்டிபிள் ஃபேக்டர், மேலேயும் மல்டிபிள் ஃபேக்டர், அண்ட் கீழே டினாமினேட்டர் டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல இருக்குது. அதனால நான் 3யை காமனாக எடுக்கிறேன். 3யை காமனாக எடுத்தா 9 வந்து 3 × 3ன்னு எழுதலாம். ஸோ ஒரு 3யை வெளியில் எடுத்துட்டேன், பவர் 1. மேலே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கும். கீழே நான் 3 எடுக்கும்போது இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இப்போ 2 3 எடுத்திருக்கேன். ஸோ ஹோல் ஸ்கொயர் 7 9 11. டினாமினேட்டரில் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 3 3 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம சம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா பவரில் 3 இருக்குது, கீழேயும் 3 டேர்ம் இருக்குது, மேலேயும் 3 டேர்ம் இருக்குது. ஸோ லாஜிக் வைஸ் இது கரெக்டாக இருக்குது. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கான்னா இல்லை. ஏன்னா நம்ம டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்னா ஃபேக்டோரியல் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வரைக்கும் போட்ட சம்ஸ்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சம்ஸு அதுவாகவே 1 × 2 × 3 × இருந்திருக்கும். இங்கே ஆனால் நமக்கு எப்படி இருக்குன்னா 3லேருந்து தான் அதை ஆரம்பிக்கவே செய்யுது. அப்போ என்னால் அதை ஃபேக்டோரியலில் எழுத முடியாது. ஒன்று ஒன்றா மாடிஃபை பண்ண போகிறோம். முதல்ல டினாமினேட்டரை மாடிஃபை பண்ணுறோம். 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆப்வியஸாக அது 5 ஃபேக்டோரியல். நான் எங்கே மீன் பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட் டேர்மில் மீன் பண்ணுறேன். இந்த இடத்துல 5 4 3 அப்போ 2 1 இருந்திருந்தால் அதை 5 ஃபேக்டோரியல்னு எழுத முடியும். அப்போ என்ன மிஸ்ஸிங்னா 2 and 1 மிஸ்ஸிங் இன் த டினாமினேட்டர். இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை 2 × 1 in the denominator. இங்கே டினாமினேட்டரில் நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணுறோமோ அதையே நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடும் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ s/2 × 1. இந்த பக்கம் 7/2 × 1. சாரி, அது 1 × 2ன்னு எழுதுனா இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு. 1 × 2. 1 × 2ன்னு எழுதும்போது 1 2 3 1/3 ஹோல் பவர் 1 ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் 7 9 கீழே 1 2 3 4 1/3 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 7 9 11 கீழே 1 2 3 4 5 1/3 ஹோல் பவர் 3 அண்ட் ஸோ ஆன். இப்போ சம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா இல்லை. பவரில் 3 இருக்குது, எனக்கு கீழே ஆனால் 5 ஃபேக்டோரியல் இருந்துச்சு. எப்பயுமே கம்மி பண்ண முடியாது, இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் என்னால். 5 ஃபேக்டோரியல் வந்துருச்சுன்னா எனக்கு பவரும் 5 இருக்கணும்னு அர்த்தம், நியூமரேட்டர்லேயும் 5 இருக்கணும்னு அர்த்தம். நியூமரேட்டரில் 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ 2 நம்பர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு 11க்கு அப்புறம் போகக்கூடாது, 13 15 அப்படி போகக்கூடாது. நம்ம இதை ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லே பார்த்துருப்போம் என்ன டிஃபிகல்ட்டின்னு. ஸோ ஃபார்வர்டில் போகாமல் பேக்வேர்டில் போக போகிறோம். 7க்கு முன்னாடி நம்பர் 5, 5க்கு முன்னாடி நம்பர் 3. இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பை 3 × 5 in the numerator. நியூமரேட்டர் அப்படின்னும் போது அந்த சைடும் பண்ணணும், இந்த சைடும் பண்ண போகிறோம். ஸோ 3 × 5 அப்படின்றது 15. இங்கே 15 எழுதிக்கலாம். இங்கே எழுதும்போது 3 5 7. டினாமினேட்டரில் அது 3 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் பவர் 1. அடுத்தது 3 5 7 9 கீழே 4 ஃபேக்டோரியல் 1/3 ஹோல் பவர் 2 அண்ட் ஸோ ஆன் எழுதுகிறேன். ஒரு கன்வீனியன்ட்டுக்காக நான் தேர்ட் டேர்மை விட்டுட்டேன், ஏன்னா இதுலேருந்து நம்ம இன்னும் மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ கீழே 4 ஃபேக்டோரியல், மேலே 4 டேர்ம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட பவர் டேர்ம் பாருங்கள், 1/3 டேர்ம் வந்து ஹோல் பவர் 2 இருக்குது. அது ஹோல் பவர் 4 வரணும். அப்போ அது ஹோல் பவர் 4 வரணும்னா நான் என்ன பண்ணணும், திருப்பியும் மல்டிப்ளை பண்ண போகிறேன், அந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பை 1/3 ஹோல் பவர் 2 ஆன் போத் சைட்ஸ். எது பண்ணாலும் நான் 2 சைடும் செஞ்சுட்டே வரேன், போத் சைட்ஸ். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகுது, இங்கே 15
15s by 2 into 1 by 3 whole square இந்த பக்கம் இருக்கு. இங்க 3, 5, 7, 3 factorial ஏற்கனவே பவர் 1 நான் ஒரு ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணும்போது அது பவர் 3 பிளஸ் 3, 5, 7, 9 by 4 factorial 1 by 3 இங்க ஏற்கனவே ஸ்கொயர் இருந்தது நான் ஒரு ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணா பவர் 4. இப்போ கரெக்டா இருக்கா அப்படின்னா என்னோட லாஸ்ட் டேர்ம் பர்ஃபெக்ட். பவர் 4 கீழே 4 ஃபேக்டோரியல் அண்ட் மேலேயும் 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு கொஸ்டின் வந்து சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், நமக்கு 1 பிளஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் அண்ட் பவர் 2 பவர் 1 எல்லாமே மிஸ்ஸிங். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்கே அதை எழுதுறேன். நிறைய டேர்ம் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம் நான் ரிவர்ஸ்ல எழுதுறேன். பவர் 3க்கு முன்னாடி டேர்ம் பவர் 2வா இருக்குமா? பவர் 2னா 2 டேர்ம். ஸோ 5 into 7 by 2 factorial 1 by 3 whole square இதையும் ஆட் பண்ணணும். அடுத்தது கமா 5 into அடுத்த டேர்ம் என்னவா இருந்திருக்கும்? வெறும் 5ஆ இருந்திருக்கும். 5 into 3, 5, 7ல 2 டேர்ம் வர டேர்மா இருந்தா நமக்கு அது 3 and 5ஆ இருக்கும். அண்ட் அடுத்து எழுதும்போது வெறும் 3ஆ இருக்கும். ஓகே, 3 into 5ஆ இருந்திருக்கும். அடுத்து எழுதும்போது வெறும் 3 by 1 factorial 1 by 3 பவர் 1 இதையும் ஆட் பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அண்ட் 1ஐயும் ஆடும் பண்ண போறோம், சப்ட்ராக்டும் பண்ண போறோம். இதை எல்லாத்தையும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 15s by 2 1 by 3 ஹோல் ஸ்கொயர்ன்றதை 1 by 9 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு இப்போ நான் ஆட் பண்ணுறது எல்லாத்தையும் இங்கே ஃப்ரண்ட்ல எழுதுறேன். 1 plus 3 by 1 factorial 1 by 3 plus 3, 5 by 2 factorial 1 by 3 ஹோல் ஸ்கொயர். அண்ட் ஏற்கனவே கொஷின்ல இருந்தது. கொஷின்ல என்ன இருக்கு நமக்கு? 3, 5, 7 by 3 factorial 1 by 3 whole cube. ஒரு கன்வீனியன்ட்டுக்காக அண்ட் so on போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். இது நம்மளோட சீரீஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த ஆட் பண்ண எல்லா அந்த பிளாக்ல எழுதியிருக்கேன் பாருங்க, பிளாக்ல எழுதின எல்லா டேர்மையும் சப்ட்ராக்டும் பண்ணணும். ஸோ -1 இதெல்லாம் இந்த ப்ராக்கெட்க்கு வெளியே -3 by 1 factorial into 1 by 3 -3 into 5 by 2 factorial into 1 by 3 whole square. இதெல்லாம் ப்ராக்கெட்க்கு வெளியில இருக்கு. இப்போ ப்ராக்கெட்குள்ள இருக்கிறது எனக்கு கரெக்டா இருக்கான்னா பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இங்கிருந்து நான் என்னோட சீரீஸ்க்கான டேர்ம்ஸ் எல்லாம் எடுக்க போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கு? p equal to 3, q equal to difference, so 2 and x by q equal to 1 by 3. x வர இடத்துல நமக்கு வேல்யூ தெரியாது, 2 தெரியும், q தெரியும், 1 by 3. அப்போ x ஓட வேல்யூ 2 by 3. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? என்னோட ஃபார்முலா இப்போ இந்த சைடு எனக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. 15s அது எல்லாமே அப்படியே எழுதிக்கோங்க. 15s by 2 into யூஸ்வலா s equal to எழுதுவோம். பட் இப்போ எஸ்ஸே இவ்வளோ வேல்யூ இருக்கு எனக்கு. அந்த பிராக்கெட்டுக்கானது 1 minus x, xோட வேல்யூ 2 by 3 ஹோல் பவர் minus p by q. அண்ட் அது இல்லாமல் வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் -1 minus 3 by 1 factorial into 1 by 3 minus 3 into 5ன்றது 15 by 2 factorialன்றது 2 1 by 3 whole squareன்றது 1 by 9. இந்த வெளியில் எழுதியிருக்கோம்ல, அந்த வெளியில் எழுதினது தான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இங்கே இந்த பக்கம் இது 3 times, இது 5 times. அப்போ 5s by 6 equal to cross multiply பண்ணா 3 minus 2ன்றது 1. So 1 by 3 power minus 3 by 2 minus 1. இது ரெண்டும் cancel ஆகி again minus 1. இது 3 times, இது 5 times. minus 5 by 6. So 5s by 6 equal to இந்த 1 by 3 ரெசிப்ரோகேட் பண்ணா எனக்கு இந்த பவர் பிளஸ் ஆயிரும். ஸோ 3 by 2 ஆயிடும். இப்போ இது மூணுமே மைனஸ். ஸோ நான் என்ன பண்றேன்? -2 - 5 by 6.
இன்னும் ஃபர்தரா எழுதுனா 5s/6 equal to 3 power 3/2 minus 12 minus 5/6 அப்படின்னு வரும். ஸோ 5s/6 equal to 3 power 3/2 minus 17/6. இதோடையும் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதா இருந்தா s இந்த பக்கம் வச்சுட்டு 5 and 6 நான் அந்த சைடு எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த சைடு எடுத்துட்டு போனா எனக்கு எப்படி இருக்கும், என்னோட டேர்ம் எப்படி இருக்கும், s is equal to 6/5 3 power 3/2 minus 17/6 இப்படி இருக்கும். இந்த 6/5 உள்ள ஃபர்தரா நான் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் 3/2 எப்படி எழுதலாம்னு பாருங்க. 3/2ன்றது 1 + 1/2ன்னு அர்த்தம். 1/2னா ஸ்கொயர் ரூட், 1னா சும்மா இருக்கிற டேர்ம். அப்ப எனி வேல்யூ பவர் 3/2வை வேல்யூ இன்ட்டு ரூட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்க 6/5 இந்த 3 பவர் 3/2வை 3√3ன்னு எழுதலாம் மைனஸ் 17/6. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 6 into 3 18 18√3/5 மைனஸ் அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 கேன்சல் ஆகி 17/5. இதுதான் நம்மளோட ஆன்சர். இன்னும் ஃபர்தரா எழுதுறதா 18√3 minus 17 whole thing divided by 5.